We are having Pavitra as a technical champion. Fourier law of conduction formula தெரியுமா? Q equal to இல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா formula. KA delta T by L. இப்போ நம்ம யாரை டிஃபைன் பண்ண ஆசைப்படுறோம்? K. K வை டிஃபைன் பண்ண ஆசைப்படுறோம். K உங்க கனவுல வரும். நான் யார் எழுதிறோம்? தெர்மல் கண்டக்டிவிட்டி நீங்க தோணும். சரியா? K நம்ம கனவுல வந்தாங்கன்னா நான் யார் அப்படின்னு கேட்டா தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்ப K மட்டும் ஒரு வச்சுக்கிட்டு மத்த எல்லாரையும் அடுத்த பக்கம் போட்டு போறோம். அப்ப என்ன வரும்? அவ்வளவுதான். இப்ப K டிஃபைன் பண்ணனும் ஆசைப்பட்டேனா எப்படி டிஃபைன் பண்றது உங்களுக்கு கத்துற போறேன். நல்லா பாத்துங்க. எந்த டேர்மா இருந்தாலும் நீங்க இப்படி தான் டிஃபைன் பண்ணனும். எப்படி டிஃபைன் பண்ண கத்துற போறேனா Q மட்டும் தனியா வச்சுங்க. Q மட்டும் தனியா வச்சுங்க. மத்த எல்லாத்தையும் ஒண்ணா மாத்துங்க. இது 1 மீட்டர். இவன் 1 மீட்டர் ஸ்கொயர். இவன் 1 சென்டிமீட்டர். சரியா? எல்லாத்தையும் ஒண்ணு போட்டா என்ன வரும்? K equal to Q னு வரும். K equal to Q னு வரும். அவ்வளவுதான். இப்ப K வை டிஃபைன் பண்ணி அது டிஃபைன் பண்றதுக்காக நான் அப்படி சொல்ல வரல. டிஃபைன் பண்றதுக்காக இப்படி பண்ணணும். டிஃபைன் பண்ணனா ஒருத்தனை டிஃபைன் பண்ண ஆசைப்பட்டனா அந்த ஒருத்தனை ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் டிஃபைன் பண்ணணும். இப்ப யாராச்சும் கேக்குறாங்க தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் a heat transfer. தெர்மல் கண்டக்டிவிட்டி யாரு? heat transfer due to conduction. It is the heat transfer due to conduction in unit length per unit area and temperature difference. Per unit area and unit temperature difference. சரியா? Heat conductivity is a heat transfer in unit length per unit area per unit temperature difference. சொல்லுங்க பாப்போம் கம்யூனிட்டி. Thermal conductivity is a heat transfer due to conduction in unit length per unit area per temperature unit temperature. அவ்வளவுதான். Thank you champion.